குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். யோக ஆஞ்சநேய சக்தி பீடம், ஜோதிட சிம்மம், அனுபன் உபாசகர், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியார் இன்றைய ராசி பலன்களை வழங்குவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனத மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை 26/6/2024 பஞ்சமி திதி இரவு 11:10 மணி வரை, பின்னர் சஷ்டி. அவிட்ட நட்சத்திரம் மாலை 3:30 மணி வரை, பின்னர் சதயம். இன்று 3:30 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, பின்னர் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வாரசூலை வடக்கு. பரிகாரம் பால். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. புதன்கிழமைகளில் என்ன பண்ணலாம் சுவாமிஜி? புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னுவா. இப்போ இந்த புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது விசேஷம். தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம். குறிப்பாக புதன்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது விசேஷம். சாலக்கிராமம் வாங்கிறதுனா இந்த புதன்கிழமை அன்றைக்கி வாங்கலாம். அதேமாரி புதன்கிழமையும் திருவோணமும் சேர்ந்து வந்தால் ரொம்ப விசேஷம். புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் ரொம்ப விசேஷம். பொதுவாக புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் தனியாக படிக்கலாம். அதேமாதிரி ஒரு குழுவாகவும் சேர்ந்து படிக்கலாம். நம்ம ஒரு 10 பேராக சேர்ந்தும் படிக்கலாம். 10 பேர் சேர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன் தரும். புதன் தசை புதன் புத்தி நடக்கிறவாலும் இந்த புதன்கிழமை அன்றைக்கி விஷ்ணு பகவானை பூஜிக்கிறது ரொம்ப நல்ல பலன் தரும். நம்ம இல்லத்திலேயே விஷ்ணு பகவானை பூஜிக்கலாம். பூஜைன்னு சொன்ன உடனே நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாக நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை. எளிய முறையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம். சரி, எனக்கு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறவா உங்களுக்கு கருட 10 படிக்கலாம். பூரணனே 16 திங்கள் சேரும்னு ஆரம்பிக்கக்கூடிய கருட 10 படிக்கலாம். அதேமாதிரி ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா அந்த நாமாவளியும் அந்த கோவிந்தனோட நாமாவளியும் சொல்லலாம். இது நம்ம பொதுவாகவே தினமும் சொல்கிறது விசேஷம் தானேன்னா, சில கிழமைகள், சில நட்சத்திரங்கள், சில யோகங்கள், சில காலங்கள், சில விஷயங்கள் செய்ய ரொம்ப உகந்தது. இப்போ சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வருது. சில மந்திர ஜபங்கள் பண்ணுறவா அந்த சூரிய கிரகணத்துலேயும் சந்திர கிரகணத்துலேயும் பண்ணுவாள். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி வலிமை பல 100 பங்கு அதிகம். அதேமாதிரி தான் தானங்கள் கூட சில நேரங்களில் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாள். இப்போ அக்ஷய திருதி அன்றைக்கி பண்ணுற தானம் 1,00,000 பங்கு உயர்ந்த பலன் தரும்னுவாள். அது மாதிரி புதன்கிழமை விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போ இன்றைக்கி ராசி பலன் சொல்லும்போது சில பேருக்கு நேரங்கள் சுமாராக இருக்குன்னு சொல்கிறோன்னா, அந்த ராசி பலன் சொல்லும்பொழுது நேரம் சுமாராக இருக்குன்னு சொல்லும்பொழுது நீங்கள் இந்த விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணும்பொழுது அந்த சுமாரான நேரத்தை சிறந்த நேரமாக அது மாற்றி அமைக்கும். சுமாராக இருக்கிற நேரம் சூப்பர் நேரமாக மாறும். அதனால் புதன்கிழமைன்றது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னுவா. சரி, இப்போ நம்ம தொடர்ந்து 12 ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுள்ள ஆளுக்கு இன்றைக்கி ஓரளவு கொடுத்த பணம் திரும்ப வரும். இப்போ கடன் கொடுக்கவே கூடாதுன்னுவா. பணம் கையை விட்டு போனால் திரும்ப வரதே கஷ்டம்னுவா. யானை வாயில் போனால் கரும்புன்னுவா. ஆனால் இன்றைக்கி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டுள்ளவருக்கு, மேஷராசிக்காரருக்கு
கொடுத்த பணம் திரும்ப வர வாய்ப்பு உண்டு. குறைஞ்சபட்சம் இன்றைக்கி 50,000 திருப்பி தரேன்னு சொன்னோம்னா அட்லீஸ்ட் 10,000 திருப்பி கொடுப்பான். அதனால் கொடுத்த பணம் திரும்ப வர வாய்ப்புண்டு. சகோதரன் அல்லது சகோதர வழியில் திருப்பம் கிடைக்கும். சகோதரனோ இல்லை சகோதரியோ நமக்கு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவாளாக இருப்பாள். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பேசிகிட்டே இருப்பீங்க, முடியாமல் இருக்கும், உங்கள் சகோதரன் வந்து அதை முடிச்சு கொடுப்பார். அதேமாதிரி உங்கள் பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பீங்க, உங்கள் சகோதரி வழியில் அது நல்ல தகவலாக வந்து சேரும். ஆக சகோதரன் சகோதரி வழியில் ஒரு நல்ல திருப்பம் உண்டு. குழந்தைகள் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ஒரு முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது. அது கல்வியாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், இல்லை சொத்துக்களை பிரித்து கொடுக்குறதா இருக்கலாம். இப்போ 4 குழந்தை இருப்பான், எனக்கு இந்த சொத்து வேணும் அது வேணும்னு கேட்டுருப்பான். நமக்கு வயசான காலத்தில் எதுக்கடா இந்த பிரச்சனை நினைப்பீங்க. ஆனால் அது நல்ல விதமாக இன்றைக்கி மேஷராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் நல்ல முடிவு எடுப்பீங்க. அது சொத்தாகவும் இருக்கலாம், கல்வியாகவும் இருக்கலாம், திருமணமாகவும் இருக்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம். ஒரு பெரிய காரியத்தை எடுத்திருப்பீங்க, அது இன்றைக்கி ஜெயிச்சிடும்னு நினைப்போம், ஆனால் இன்னும் சில காலம் அதுக்கு பொறுத்திருக்க வேண்டி வரலாம். பொதுவாக அரசு பணி செய்யக்கூடியவர்களுக்கு இடமாற்றங்கள் எதிர்பார்த்திருந்தால் சாதகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு அனுகூலமாக முடிய அதுக்கான காலம் கணிஞ்சு வருதுன்னு சொல்லலாம். கலைத்துறையில் ஈடுபட்டிருக்குவா, சொந்த தொழில் செய்கிறவா, இவாளுக்கு ஒரு சின்ன சின்ன திருப்பங்கள் காத்திருக்கு. இப்போ நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறவ ஒரு 1 கோடி ரூபா முதல் போடலான்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அதில் ஒரு 10ல் ஒரு பங்கு, ஒரு 10 லட்ச ரூபா முதலீடு போடுறதுக்கான வாய்ப்பு வரும். சில பேர் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு. அதாவது இது வரைக்கும் உத்தியோகத்தில் இருந்தவர்கள் அந்த உத்தியோகத்திலேருந்து புதிய தொழில் ஒன்று தொடங்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி உற்பத்தி திறன் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு நீங்கள் அனுகூலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதேமாதிரி சில பேருக்கு நல்ல தகவல்கள் தேடி வரும். அது கல்யாண விஷயமாக இருக்கலாம், வீடு வாங்குகிற விஷயமாக இருக்கலாம், குடுக்கல் வாங்கலாம் இருக்கலாம், நல்ல தகவல் தேடி வரும். கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள் சாதகமாகும். மிதுனராசி அன்பர்களே, இன்றைக்கி திட்டமிடுதல், செயல்திறன், பேச்சு எல்லாமே சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதை திட்டமிட்டாலும் அது சிறப்பாக இருக்கும். உங்களோட பேச்சுக்கள் மற்றவங்களால் பாராட்டப்படும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சு மற்றவங்களால் பாராட்டப்படும். எழுத்தாளராக இருக்கிறவர்களுக்கு பிரகாசமான சூழ்நிலைகள் உண்டாகும். எழுத்துத்துறையில் இருக்கிறவா, புத்தகத்துறையில் இருக்கவா, பதிப்பாளராக இருக்கவா, இவாளுக்கெல்லாம் நல்ல திருப்பம் உண்டு. அரசியலில் ஈடுபட்டுள்ளவர்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது பதவியாக இருக்கலாம், இல்லை வேறு பிரச்சனைகளாக இருக்கலாம், அதை சுமூகமாக முடிக்கணும்னு நினைக்கலாம். ஆக அரசியலில் ஈடுபட்டுள்ளவருக்கு விஷயங்கள் சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். எதிர்பார்த்த இனங்கள் அனுகூலம் செய்யும்னு சொல்லலாம். திருமண விஷயங்கள் மட்டும் தாமசமாகுதுன்னு நினைப்பீங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது நல்லதுக்கே நினச்சிக்கங்க. திருமண சம்பந்தமான விஷயம் இன்றைக்கி தாமசமாச்சுன்னா அது நல்லதுக்கே நினைங்க. புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரும். கடகராசி அன்பர்களே, குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கான திட்டங்கள் தீட்ட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வ கோயில் போகணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க, அதற்கான வாய்ப்பு தேடி வரும்னு சொல்லலாம். இப்போ குலதெய்வ கோயில்னோன்னு நிறைய யோசனை பண்ணுவீங்க. ஒரு அர்ச்சகருக்கு குலதெய்வம் தெரியலன்னு வருத்தப்பட்டு இருந்தார். நிறைய கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணுறேன், ஹோமம் பண்ணுறேன், ஆனால் என்னோடய குலதெய்வம் எது தெரியலேன்னு நின்றே இருந்தார். ஆனால் எதாச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் போய் ஒரு கோயிலில் அவரை கூப்பிட்டு ஹோமம் பண்ண சொல்கிறார். ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுறார். கடைசியில் பார்த்தா அங்கே வயசான பெரியவர் ஒருத்தர் வர்றார். அவரோட பேச்சு கொடுக்கும்பொழுது அந்த கோயில் தான் குலதெய்வ கோயில்னு தெரியுது. இப்போ வருஷம் அந்த கோயிலுக்கு அந்த சுதர்சன ஹோமத்தை தானே போய் வழியை பண்ணி கொடுக்குறார். வருஷம் இலவசமாக பண்ணித்தரார். தட்சணையே வேண்டான்ட்டார். தட்சணை இல்லாமல் அவரோட சொந்த செலவில் பண்ணித்தரார் அந்த சுதர்சன ஹோமத்தை. எதுக்கு சொல்ல வரோன்னா, தன்னோட காசுலேயே போய் பண்ணுறார். குலதெய்வம் எதுன்னு தெரியாதவருக்கு குலதெய்வம் தெரிஞ்சுது. அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினச்சிருந்து தடைப்பட்டுட்டே போயிருக்கோம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை பூஜிக்கிற அருமையான வாய்ப்பு, சந்தர்ப்பம் தேடி வரும், மகிழ்ச்சி பொங்கும். சிம்மராசி அன்பர்களே,
நீங்கள் திட்டமிட்ட விஷயத்தில் சற்று தொய்வு இருந்தாலும் மனம் தளர வேண்டாம். குறிப்பாக இந்த அரசியலில் இருக்கிறவா, பொது வாழ்க்கையில் இருக்கிறவா, சமூக தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் தொய்வு தென்படும். இப்போ சமூக தொண்டுன்னு போய் செய்வீங்க, அவள் என்ன சொல்லுவா, உங்கள் பேர் தானே போட்டுக்கிறீங்க, உங்கள் புகழுக்காக செய்கிறீங்கன்னு ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுவாள். நீங்கள் நல்ல விஷயத்துக்காக உதவி பண்ணுவீங்க, ஆனால் அவள் சொல்கிறது ஒரு புகழுக்காக இந்த காரியத்தை செய்தீங்கன்னு ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுவாள். அது மாதிரிலாம் சொல்லும்போது மனம் தளராமல், அசராமல், நிதானமாக திட்டமிட்டிங்கன்னா உங்கள் புகழுக்கு ஒரு குறையும் வராது. அது பொது வாழ்க்கையில் இருக்கிறவா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கிறவாளுக்கும் அதே தான், அரசியல்வாதிகளுக்கும் அதே தான். அதனால் நல்ல செயல் செய்தால் கூட அதுக்கு ஒரு காரணமும் கற்பிக்கப்படும், கவலைப்பட வேண்டாம். ஓவியத்துறையில் இருக்கிறவாளுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு, பாடல் ஆசிரியருக்கு, இவாளுக்கெல்லாம் திருப்பங்கள் நல்ல முறையில் இருக்கும்னு சொல்லலாம். கமிஷன் தரகு வியாபாரம் எதிர்பார்த்தபடி இருக்கும். அது வீடு வாங்கி விற்கிறதா இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், அல்லது மொத்த வியாபாரமாக இருக்கலாம். கமிஷன் தரகு வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி தேடி வரும். ஒரு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி இன்றைக்கி தேடி வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு மனஸ்தாபத்தால் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் இன்றைக்கி ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ யாராவது ஒருத்தர் இதுக்கு அனுகூலமாக விட்டு கொடுப்பீங்க, இல்லை பெரிய ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணி நல்ல வார்த்தைகள் சொல்லி சேர்த்து வைப்பான். பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த இனம் எதிர்பார்த்தபடி முடியும். நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிருப்பீங்க, சில நேரத்தில் இந்த உங்கள் ராசிக்கு இன்ட்ரூஷன் கூட இருக்கணும், இது நடக்க போகிறதுன்னு தோணும், அதே நடக்கும். அது இப்போ உதாரணம், ஒருத்தரை வெள்ளை கலர் ஷர்ட்டு வெள்ளை கலர் பேண்ட்டு போட்டுன்னு ஒருத்தர் சந்திக்கிற மாதிரி ஒரு நினைவில் இருக்கும் உங்களுக்கு. ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டில் ஒருத்தரை பார்க்குறோம், ஒரு விஷயத்தை பேசுகிறோம், ஒரு விற்பனை நல்ல விதமாக முடிகிறதுன்னு ஏதோ ஒரு மனசில் படம். அதேமாதிரி ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் போட்டுட்டே வருவார். இப்போ நீங்கள் ஒரு கார் விற்கிறீங்க, வீடு விற்கிறீங்கன்னா அதை வாங்க வருவார், வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை பேண்ட்டு போட்டுட்டே வருவார். இது ஒரு ஆச்சரியமான இன்சிடென்ட் மாதிரி தெரியும். அது மாதிரி நினைத்தது நினைத்தபடியும் நடக்கும். நீங்கள் என்ன விஷயத்தை எப்படி செய்யணும்னு நினச்சிங்களோ கன்னிராசிக்காரர்கள் இன்றைக்கி அதே மாதிரி செய்து முடிப்பீங்க. சில பேர் தெய்வ தரிசனத்தால் மகிழ்ச்சி அடைவீங்க. கோயிலுக்கு போவீங்க, திடீர்னு மன நிம்மதி கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் சங்கடப்பட்டுகிட்டே இருப்பீங்க, ஆனால் மன நிம்மதி கிடைக்கும். சில பேருக்கு கோயில் பிரசாதம் தேடி வரும், நீங்கள் போக மாட்டீங்க, கோவிந்தா நாராயணான்னு சொல்லுவீங்க. திடீர்னு பார்த்தா திருப்பதி போயிட்டு வந்தேன்னு ஒருத்தர் லட்டு கொண்டு கொடுப்பார். கோவிந்தா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க, ஆனால் திருப்பதி பிரசாதமே லட்டே வீட்டுக்கு வந்துடும். அது மாதிரி எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, தெய்வ பிரசாதம் வரும். தெய்வ தரிசனம் கிடைக்கலனா கூட தெய்வ பிரசாதம் இன்றைக்கி தேடி வரக்கூடும். துளாராசி அன்பர்களே, ரொம்ப விழிப்போடையும் துடிப்போடையும் செயல்படுவீங்க. ஆனால் உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு சன்மானம் இன்றைக்கி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பாராட்டு ஒரு வேளை தள்ளி போகலாம், புகழ் பாராட்டு தள்ளி போகலாம். நிதானித்து திட்டமிட்டு பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் புகழுக்கு ஒரு குறையும் இல்லை. அதேமாதிரி அரசு சம்பந்தமான தொழில் செய்கிறவா, இராணுவம், காவல்துறை, போதிக்கக்கூடிய தொழில் செய்கிறவா, டீச்சராக இருக்கவா, இவாளுக்கெல்லாம் நல்ல திருப்பங்களை சந்திக்கிற அருமையான வாய்ப்பு கைகூடி வரும்னு சொல்லலாம். சில பேர் ஒரு முக்கியமான பொருளை இன்றைக்கி மறந்து வச்சுட்டோ தேடும்படி ஆகலாம். அது எங்கேயும் போயிருக்காது, அது திருடு போயிடுத்துன்னு தீர்மானம் பண்ணிடுவீங்க. 10 சவரன் நகையாக கூட இருக்கலாம், காணாமல் போயிடுத்துன்னு சொல்லுவீங்க. படபடப்பாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. கடைசியில் பார்த்தா அந்த பொருள் எங்கேயும் போயிருக்காது, உங்கள் இடத்தில் உங்கள் அருகாமையில் பக்கத்துலேயே இருக்கும். அதனால் காணாமல் போன பொருள் கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்கும், ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாதிரி வாகன விஷயங்கள்லேயும் தொல்லை இருக்கலாம், ஆனால் அது பெரிய பிரச்சனை ஆகாது, பயப்பட வேண்டாம். வாகன விஷயத்துலேயும் தொல்லை இருக்கலாம், ஆனால் அது பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இல்லை. விருச்சிக ராசி அன்பர்களே, விருந்து கேளிக்கை மன மகிழ்ச்சியை தரும். திடீர்னு ஒரு ஃபோன் வரும், இன்றைக்கி பர்த்டே பிறந்த நாள் கொண்டாடுறோம், நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்வா. அங்கே போகும்பொழுது நீங்கள் சந்திக்க வேண்டிய நண்பர்களை சந்திப்பீங்க. விருந்துக்கு மகிழ்ச்சியை தரும், கேளிக்கையில் ஈடுபடுவீங்க, மகிழ்ச்சி உண்டாகும். சில பேர் பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற வாய்ப்பை பெறுவீர்கள். பொதுவாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளவருக்கு சிறிய சிறிய திருப்பங்கள் உண்டாகும். சகோதரன் அல்லது சகோதர வழி பகை மறையும். சகோதரன் அல்லது சகோதர வழி பகை மறையும் சொல்லலாம். தனுர் ராசி அன்பர்களே, தடை தாமதங்களை மீறி
சில நல்ல காரியங்கள் நடக்கும். இப்போ ஒரு கல்யாணம் பேசியிருப்பீங்க, நிச்சயம் பண்ணணுன்ற நேரத்தில் உங்கள் உறவினரே ஒருத்தர் வேண்டாம், ஏதோ ஒரு காரணம் சொல்லி இதை அவாய்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பா. உடனே அது தடையாக இருக்கும். ஆனால் அதையும் மீறி இன்னொருவர் உறவுக்காரா இந்த கல்யாணத்தை நடத்துன்னு தைரியம் கொடுப்பா. தடை தாமதங்களை மீறி ஒரு நல்ல காரியம் முடிவாகும். இல்லை அது வீடு வாங்குகிற விஷயமா இருக்கலாம், வாகன விஷயமா இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் தடை தாமதங்களை மீறி முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் சம்மந்தமான தொழில் செய்கிறவா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஃபைனான்ஸ் சம்மந்தமான தொழில் செய்கிறவா, இப்போ நீங்கள் ஒரு செக்கை பேங்க்கில் போட்டிருப்பீங்க, 10 லட்சம் வரப்போகிறது நினச்சிருப்பீங்க. திடீர்னு அந்த செக்கு வந்து பவுன்ஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் அந்த 10 லட்சத்துக்காக திட்டமிட்ட விஷயம் கொஞ்சம் தொய்வாயிடும். அதனால் சின்ன தொய்வு தான், ஆனால் வரவுகள் எதுவும் தடப்படாது, பயப்பட வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, ஒரு மகத்தான காரியத்தை செய்கிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டி வரும். இன்றைக்கி குழந்தைகளோட செயல் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தையும் உண்டு செய்யும். வயதானவர்களுக்காக கொஞ்சம் குறிப்பாக மருத்துவ செலவுக்காக நீங்கள் கடன் வாங்க நேரலாம். கொஞ்சம் கைமாற்றா இன்னொருத்தர்கிட்ட கைமாற்ற பணம் வாங்க முடியாது வரலாம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா, பங்கு சந்தையில் இருக்கிறவா அதிக முதலீடுகளை தவிருங்க. புதிய பங்கு வாங்குகிற விஷயத்தில் கொஞ்சம் நிதானமான போக்கு நல்லது. வீடோ வாகனமோ விற்க வேண்டி இருந்தால் இன்றைக்கி பெரிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துருங்க. கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் சூழ்நிலைகள் சிறிது சாதகமாக இருக்கும், பாதகமான சூழ்நிலைகள் விலகும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, மனைவி வழி சொந்தங்களோட சின்ன சின்ன மன வருத்தம் இருந்திருக்கலாம், அது நிவர்த்தி ஆகும். பெண்களாக இருந்தால் கணவன் வழி உறவுகளுக்கு இருந்த ஒரு மன வருத்தங்கள் வந்து தீரும்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க. அது ஜென்மத்தில் சனி இருக்காருன்ற காரணங்கள் மட்டும் சொல்லலை, பொதுவாகவே இன்றைக்கி நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. கருப்பு நிற பொருள் தொல்லை தரும். அதேமாதிரி கருப்பு நிற பொருள் வியாபாரம் செய்கிறவர்களுக்கும் தொல்லை உண்டு. எள்ளு, மிளகு இந்த மாதிரி வியாபாரம் செய்கிறவர்களுக்கும் தொல்லை உண்டு. இரும்பு சம்பந்தமான தொழில் செய்கிறவாலும் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். ஏதோ ஒரு விஷயத்தில் கவனம் குறைவாக இருந்து பின்னால் அதுக்காக பதட்டப்படக்கூடாது இல்லையா. ஜிஎஸ்டி கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, கட்டியிருக்க மாட்டீங்க. இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக ஆடிட்டர் பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க, பார்க்க மாட்டீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் மறதி ஏற்பட்டு அதனால் தொல்லைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாள். கமிஷன் தரகு வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். நீங்கள் நினைத்த ஒரு காரியத்தை சாதிக்க மதியம் வரை பொறுத்திருங்கள். மீனராசி அன்பர்களே, திட்டமிடுதல், செயல்திறன் இதெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கும். நட்பு வட்டாரங்களால் அனுகூலம் உண்டு. விருந்து விழாக்களை கலந்துக்கும்படியான அழைப்பு தேடி வரும். சிலருக்கு எதிர்பாராத திடீர் யோகம் உண்டு. வெளிநாட்டு பயணம் லாபம் தரும். அந்நிய தேசத்திலிருந்து வரும் செய்தி ஒரு லாபகரமான சூழ்நிலையை உருவாக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் செய்கிறவாளுக்கு எதிர்பார்த்த லாபம் கட்டாயம் கிடைக்கும். கூட்டு முயற்சி பலன் தரும். வீடு வாங்க அல்லது வீடு கட்ட இன்றைக்கி திட்டமிடுறதுக்கான சந்தர்ப்பம் கைகூடி வரும். அரசு பணி செய்யக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நேரம். இப்போ 12 ராசிக்கான பலன்கள் பார்த்தோம். தொடர்ந்து நாளைக்கு ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மங்களானி பவந்து. நன்றி சுவாமிஜி. குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.